வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ஒரு இன்வெர்ட்டர், லோ காஸ்ட் இன்வெர்ட்டர். இப்போ இது வரைக்கும் போட்டுருந்த இன்வெர்ட்டரில் போட்டிருக்கோம் இல்லையா, 4 மாஸ்பெட், 2 மாஸ்பெட், அப்புறம் டிரைவ் சர்க்யூட்டில் விதவிதமான டிரைவ் சர்க்யூட்லாம் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாருங்கள், இதோ ஒரு சிம்பிளான ஒரு சர்க்யூட். இது உங்களுக்கு தெரியுது, ஒரு மாஸ்பெட், 2 மாஸ்பெட், மைக்கா சீட்டு ஃபிட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஹீட்ஸிங் பிளேட்டில் போடணும்னு சொல்லியிருக்கேன், ஏன்னா ஹீட் ஆகும்னு சொல்லியிருக்கேன். ஹீட்ஸிங் பிளேட் யூஸ் பண்ணல அப்படின்னா மாஸ்பெட் வெளியில் சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இது சிம்பிளாக ஒரு இன்வெர்ட்டர் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த இடத்துல ஒரு 3 பல்ப் லோடு கொடுத்துருக்கேன். கொஞ்சம் ஒன்று வாட் ஜாஸ்தி இருக்கக்கூடிய ஒரு பல்ப் ஒன்று, வாட் கம்மியாக இருக்கக்கூடிய பல்ப் ஒன்று, 2 கொடுத்துருக்கேன். ஓகேவா? நாம் என்ன பண்ணியிருக்கோம், வரிசையாக இப்போ ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்துக்கிட்டே வரோம். வித்தியாசமான ஆசிலேட்டர் சர்க்யூட்டை கொடுத்துருக்கோம். இப்போ 4047 அப்படின்னு ஒரு ஐசி யூஸ் பண்ணி நம்ம நிறைய பண்ணணும். அதுக்கப்புறம் செல்ஃப் எக்ஸைட்லி ஆசிலேட்டர் அப்படிங்கிற சர்க்யூட் மூலிமா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டால், ஒரு மொபைல் சார்ஜரில் வரக்கூடிய இன்வெர்ட்டர் டிரான்ஸ்ஃபார்மர், அவுட்புட் டிரான்ஸ்ஃபார்மரை உபயோகப்படுத்தி அதில் எப்படி நம்ம ஒரு சர்க்யூட்டை டிசியை ஏசி பண்ணலாம் அப்படின்லாம் சர்க்யூட் பார்த்துருக்கோம். இது சர்க்யூட் தான். பாருங்கள், இந்த சர்க்யூட்டில் ஃபுல்லாக நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்கு, பக்காவாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கு இந்த சர்க்யூட். இதில் இந்த வேவியாக வர்றதுக்கு காரணம் கொஞ்சம் ஃப்ரீக்வன்சி, கேமராவோட ஃப்ரீக்வன்சி, இந்த ஃப்ரீக்வன்சி வேரி ஆகிறதுனால அந்த மாதிரி வந்துட்டுருக்கு. ஓகே, இப்போ சர்க்யூட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பாருங்கள். இந்த இடத்துல இருக்க இந்த போர்டு, இந்த போர்டில் என்ன இருக்குது, ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ஒன்றுமே இல்லை, ஐசி இல்லை. ஆக்சுவலாக 2 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த 2 டிரான்சிஸ்டரை யூஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்டை நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ப்ராஜெக்டில் என்ன பண்ணலாம், இதில் எவ்வளோ வோல்ட் வருது அப்படின்னு மீட்டரில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். போத் டிஜிட்டல் அண்ட் அனலாக் ரெண்டுலேயுமே செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டிஜிட்டல் மீட்டரில் செக் பண்ணி பார்க்கலாம். டிஜிட்டல் மீட்டரில் நம்ம என்ன பண்ணணும், வோல்ட் 750 ரேஞ்சு வச்சுக்கலாம். ஒருவேளை எக்ஸஸ் வோல்ட் வந்தால் வரலாம். அதுக்காக இப்போ நான் இந்த இன்வெர்ட்டரை ஆன் பண்ணிடுறேன். பாருங்கள், இந்த இடத்துல வோல்ட்டு செக் பண்ணுறேன். இந்த டெர்மினலில் 2 டெர்மினல்ஸ் வோல்ட்டு செக் பண்ணுறேன். ஓகேவா? 219 வோல்ட் வருது. 219 220 வோல்ட்டு வெளியே வருது. நாம் என்ன பண்ணலாம், இந்த டிஜிட்டல் மல்டிமீட்டர் எடுத்துகிட்டு தென் அனலாக் மல்டிமீட்டரில் எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அனலாக் மீட்டர் செக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம், 250 வோல்ட் ஏசி ரேஞ்சு செலக்ட் பண்ணணும். அப்படி ஏசி ரேஞ்சை செலக்ட் பண்ண முடியலன்னா முடிஞ்சாலும் கொஞ்சம் ஹையர் ரேஞ்சு வச்சுக்கலாம். நான் மீட்ரு வச்சுருக்கேன். மீட்ரு எக்ஸ்ட்ரீம் ரைட்டில் வந்துச்சுன்னா நியர்லி 250 அரௌண்ட் வரும். செக் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நியர்லி 220 வோல்ட் வருது. நியர்லி 220 வோல்ட் வருது. ஓகேவா? சரி, பொதுவாக 220 வோல்ட் அவுட்புட் அதில் வந்துக்கிட்டே இருக்குது ரெண்டுலேயுமே. இதுக்கு சப்ளை வோல்ட் எவ்வளோ வருது அப்படின்னா, கிட்டத்தட்ட 9 to 10 வோல்ட் கொடுத்துருக்கேன். பேட்ரி கொஞ்சம் வீக்காக இருக்கலாம். நான் டிசி வோல்ட்டு உங்களுக்கு 50 வோல்ட் ரேஞ்ச் வச்சுருக்கேன். டிசி வோல்ட் 50 வோல்ட் வச்சுட்டு என்ன சப்ளை வோல்ட் வருது அப்படின்னு பார்க்கலாம். இதில் சப்ளை வோல்ட் எவ்வளோ வருது பாருங்கள். நியர்லி நான் 12 வோல்ட் பேட்ரி கொடுத்துருக்கேன். நியர்லி 10 வோல்ட் வருது. நியர்லி 10 வோல்ட் வருது. ஓகே, இப்போது இந்த ஆசிலேட்டர் சர்க்யூட் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஆசிலேட்டர் சர்க்யூட். ஓகே, நான் இப்போ உங்களுக்கு சர்க்யூட்டை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண போகிறேன். இதுதான் இந்த சர்க்யூட் டயக்ராம். இந்த சர்க்யூட் டயக்ராம் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், ஏசி யூஸ்வலாக சுவிட்சிங்காக 2 மாஸ்பெட் யூஸ் பண்ணியிருக்கோம். IRFZ 44N அப்படின்னு 2 நம்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ஒரு இன்வெர்ட்டர் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. இது ப்ரைமரி, இது செகண்டரி. ப்ரைமரியில் சுவிட்சிங் ஆச்சுன்னா செகண்டரியில் இன்டியூஸ் ஆகும். அந்த இன்டியூஸர் வோல்ட் வச்சு நம்ம இந்த லோடை ஆன் பண்ணலாம். இதுதான் சர்க்யூட். ஸோ பேசிக்காக என்ன வருது, இன்வெர்ட்டர் டிரான்ஸ்ஃபார்மர் காமனாக வந்துடுது. சுவிட்சிங் டிவைஸுக்கு 2 மாஸ்பெட்ரு 4, 6, 8, 10, 12 எவ்வளோன்னு யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஏரியா அதிகமாக இருக்குதுன்னு பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா IGBT யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதோட சுவிட்சிங் பவர் ஜாஸ்தி. அதை பற்றி வீடியோ உங்களுக்கு விரைவில் வரும். ஓகே, பாருங்கள், இந்த சர்க்யூட்டில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர். இந்த அஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர் மூலிமா நாம் இதில் உற்பத்தி ஆகக்கூடிய ஃப்ரீக்வன்சி என்ன ஃபார்மில் இருக்குன்னு கேட்டால், இது ஸ்கொயர் வேவ் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ்.
இதுதான் மெயினாக. இதை வச்சு நிறைய ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன செய்கிறோம், ஒரு 4047 ஐசி இல்லாமல் வேறு ஏதாவது ஐசி எதுவுமே இல்லாமல் டிரைவுக்கு 555 கூட இல்லாமல் ஒரு 2 டிரான்சிஸ்டர் மட்டும் வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும், இன்வெர்ட் பண்ண முடியும். டிசிஏ ஏசி பண்ணலாம். ஓகே, 12 வோல்ட் சப்ளை இதுக்கு வேணும். போத் இந்த ஆசிலேட்டர் சர்க்யூட்டுக்கு தேவை, ப்ளஸ் சுவிட்சிங் டிவைஸுக்கும் தேவை. மினிமம் கரண்ட் எவ்வளோ வேணும்னு சொல்லியிருக்கேன், 12 வோல்ட்டு 7 ஆம்பியர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக இருக்கனால நீங்கள் அசம்பிள் பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. ஓகேவா? ஒரு கிரிட்டிக்கலான சர்க்யூட்டுக்குள்ளே போக வேண்டாம். ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ப்ராஜெக்ட் பண்ணுங்கள். எது எது முடியுமோ அது பண்ணுங்கள். ஒரு 1.5 வோல்ட்லேருந்து இன்வெர்ட் பண்ண முடியுமா பண்ணுங்கள். தென் 12 வோல்ட் ரொம்ப சிம்பிள் சர்க்யூட், நம்ம வீட்டில் ஹோம்லேயே இதை பண்ண முடியும். இது ஒரு 100 வாட் ஒரு இன்வெர்ட்டர். ஓகேவா? அப்போது 100 வாட்னால் நான் எவ்வளோ லோடு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன், 60 வாட்ஸ் அரௌண்ட் அப்படி தான் லோடு கொடுக்கணும். அதுக்கு மேலே லோடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேட்ரி சீக்கிரம் ட்ரைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த யூபிஎஸ் இன்வெர்ட்டராக இருந்தாலும் அதில் எவ்வளோ வாட்னு மென்ஷன் பண்ணியிருக்கோ அந்த வால்ட்லேருந்து ஒரு 75% மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஓகே, அப்புறம் லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருக்கேன், எந்த காரணத்தை கொண்டும் இந்த செகண்டரி லைனையோ ப்ரைமரி தொற்ற வேண்டாம். இந்த சர்க்கியூட் ஃபுல்லாக சிவியராக ஷாக் அடிக்கும்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டுக்கு பிக்சடாக ஒரு 10 ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க. அது இல்லாமல் நான் ஒவ்வொரு நாள் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ உங்கள்கிட்ட இருக்கிற பொருளையெல்லாம் உபயோகப்படுத்தி நீங்கள் என்ன பண்ணலாம், ஒவ்வொரு ப்ராஜெக்ட் நீங்களே அசம்பிள் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இப்போது இந்த சர்க்கியூட் பாருங்கள் எப்படி ஒர்க் பண்ணணும். அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா, இந்த 2 கேட்டுக்கும் எப்படி வரணும், சுவிட்சிங் பல்ஸ் மாறி மாறி வரணும். வந்தால் போதும் இந்த செக்ஷன் ஃபுல்லாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருவோம். இந்த ஆசிலேட்டருங்கிறது தனி, இதுதான் சொல்ல வரோம். பொதுவாக தெரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு ஒரு டிரான்சிஸ்டர் பற்றி தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு டிரான்சிஸ்டர் பற்றி சொல்லியிருக்கோம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், இந்த சர்க்கியூட் எடுத்துக்கலாம். இந்த டிரான்சிஸ்டர் 6 வோல்ட் சப்ளை, 100 ஓம்ஸு ஒரு எல்இடி கொடுத்துருக்கோம். ஒரே ஒரு எல்இடி கொடுத்துருக்கேன். ஆனால் உங்களுக்கு நான் ப்ராஜெக்ட் கொடுக்கும்போது 4 எல்இடி கொடுத்துருப்பேன், சீரீஸில் கொடுத்துருக்கேன். இப்போது இந்த இடத்துல ஒரு 68K ரெசிஸ்டன்ஸ் பேஸு கொடுத்துருக்கேன். இந்த சுவிட்சை ஆன் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சுவிட்சை ஆன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் உடனே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், இந்த டிரான்சிஸ்டர் உடனே கண்டக்ட் ஆகும். இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ட் ஆகிறதுனால இந்த பேஸுக்கு ஒரு 0.5 வோல்ட் வரதா வச்சுக்கோங்களேன், இந்த எல்இடி எரியும். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். இது இல்லாமல் உங்களுக்கு நிறைய டிரான்சிஸ்டர் பற்றி நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு சந்தேக டவுட் இருந்தால் பார்த்துக்கலாம். ஓகே, இந்த பேஸுக்கு 0.5 வோல்ட் வந்தோடனே கலெக்டர் எமிட்டர் ஹை ரெசிஸ்டன்ஸில் இருந்து என்னவோ மாறும், உங்களுக்கு லோ ரெசிஸ்டன்ஸாக மாறும். ஓகேங்களா? இதுதான் இந்த டிரான்சிஸ்டரோட ஒர்க்கிங் பிரின்சிபல். ஓகே, அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறோம், எல்இடி ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ பேஸுக்கு வோல்ட் வரலைன்னா இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணாது, லோடு இருக்கக்கூடிய எல்இடி ஒர்க் பண்ணாது. சரி, எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னால், இந்த பேஸ் வோல்ட்டு 0 அல்லது 0.5 அப்படின்னு வர்றதை பொறுத்து இந்த எல்இடி ஆன் அண்ட் ஆஃப் ஆகும் இல்லையா? பாருங்கள், இப்போ இதில் பாருங்களேன், இதில் என்ன கொடுத்துருக்கோம், ஒரு சிக்னல் கொடுத்தோன்னா சிக்னலுக்குள்ளே ஒரு சிக்னல் வோல்டேஜ் இருக்கும். இது ஒரு சைன் வேவ் சிக்னல். இது பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், இது நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் இருக்குது. இது ஒரு 1 வோல்ட் பிக் டு பிக் சிக்னல் கொடுத்தா 0.5 வோல்ட் பாசிட்டிவும் 0.5 வோல்ட் நெகட்டிவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட்லாம் எதுக்கு பண்ணுறோம், ஏற்கனவே ஒரு உங்களுக்கு 2 சேனல் 3 சேனல் ப்ராஜெக்ட்லாம் கொடுத்துருக்கேன். எதுக்காகனா அந்த அஸ்டபிள் மல்டி வைப்ரேட்டர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிக்காக கொடுத்துருக்கேன். அப்போ தான் அந்த அஸ்டபிள் மல்டி வைப்ரேட்டர்லேயே ஸ்கொயர் வேவ் வர்றது இருக்குது, அவுட்புட் வர்றது இருக்குது, சைன் வேவ் வர்றது இருக்குது. சைன் வேவ் இன்வெர்ட்டர் பற்றிய வீடியோ நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? அப்போது இந்த பேஸ் வோல்ட் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சிக்னலுக்கு தகுந்த மாதிரி இது வேரி ஆகும். என்னாகும், 0 வோல்ட்டு 1 வோல்ட்டுன்னு மாறும். அப்போ என்ன ஆகும், இந்த டிரான்சிஸ்டர் ஆன் அண்ட் ஆஃப் ஆகும். இந்த டிரான்சிஸ்டர் ஆன் அண்ட் ஆஃப் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், இந்த எல்இடி என்ன ஆகும், ஆன் ஆஃப் ஆகும். இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டால், டிரான்சிஸ்டரோட பேஸ் வோல்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், இந்த டிரான்சிஸ்டர் ஆன் அண்ட் ஆஃப் பண்ண முடியும். இப்போ ஒரு இப்போ பொதுவாக வைப்ரேட்டர்னு எடுத்திங்கன்னா 3 மோடு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஒன்று மானோ, இன்னொன்று பை, இன்னொன்று அஸ்டேபிள். மானோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதுக்கு எக்ஸ்டர்னலாக ஒரு ட்ரிகரிங் பல்ஸ் ஏதோ ஒன்று கொடுத்தா மட்டும்தான் அந்த மானோ ஸ்டேஜ் ஒர்க் பண்ணும். பை ஸ்டேஜும் அப்படி தான், பை ஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர் தான். எக்ஸ்டர்னலாக ஒரு இன்புட் சோர்ஸை கொடுத்து தான் அதை கண்டக்ட் பண்ண ஆன் அண்ட் ஆஃப் பண்ண முடியும். அஸ்டேபிள் பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. ஒன்ஸ் பவர் கொடுத்தோடனே
அதுவாக தன்னிச்சையாக இயங்க ஆரம்பிச்சிடும். இதுதான் அன்ஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர். அதை புரிஞ்சுக்க தான் அந்த ப்ராஜெக்ட் கொடுக்குறோம். அந்த ப்ராஜெக்ட் தான் இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம், ஒரு இன்வெர்ட்டர் சர்க்யூட்டுக்குள்ளே இம்ப்ளைஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? சரி, எப்படி பண்ணியிருக்கோம் பாருங்கள். இதுதான் சர்க்யூட்ஸு. பாருங்கள், இதுதான் சர்க்யூட். ஓகேவா? இதுதான் அன்ஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர். இங்கே ஒரு டிரான்சிஸ்டர், இது ஒரு டிரான்சிஸ்டர் BC547. இது ஒரு NPN டிரான்சிஸ்டர். நான் PNP டிரான்சிஸ்டர் வச்சு கூட அன்ஸ்டேபிள் வைப்ரேட்டர் செய்யலாம். 555 யூஸ் பண்ணி அன்ஸ்டேபிள் வைப்ரேட்டர். அது இல்லாமல் ஏகப்பட்ட ஐசிஸ்லாம் இருக்குது. எல்லா ஐசிலையுமே நம்ம யூஸ் பண்ண முடியும். சரி, இப்போ என்ன பண்ணியிருக்கோம் உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு LED மட்டும்தான் லோடு கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த இதுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுக்கணும். இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ் கொடுத்தோடனே இந்த அன்ஸ்டேபிள் மோடு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இந்த LED ஆன் அண்ட் ஆஃப் ஆகிட்டே இருக்கும். இது எப்படி ஆன் அண்ட் ஆஃப் ஆகுது அப்படின்னு கேட்டால் பாருங்கள், இந்த டிரான்சிஸ்டருடைய கலெக்டர்லேருந்து இந்த டிரான்சிஸ்டரோட பேஸுக்கு ஒரு கெப்பாசிட்டர். அதேமாதிரி ரெண்டாவது டிரான்சிஸ்டர், இது ஒன்றாவது டிரான்சிஸ்டர், இது ரெண்டாவது கலெக்டர்லேருந்து ஒரு கெப்பாசிட்டர் கொடுத்து அதுலேருந்து என்ன பண்ணியிருக்கோம், நேராக இந்த பேஸு கொடுத்துருக்கோம் சிக்னல். அப்போ என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஆன் பண்ணும்போது ஏதாவது ஒரு டிரான்சிஸ்டர் அல்லது ஏதாவது ஒரு கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இந்த கெப்பாசிட்டர் சார்ஜ் டிஸ்சார்ஜிங் ஆகிறத பொறுத்து என்ன ஆகுனா, இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் பல்ஸு க்ரியேட் ஆகும். அந்த நெகட்டிவ் வோல்ட் என்ன ஆகும் அப்படின்னா, அது பேஸ் வோல்ட்டு 0வாக மாறும். 0வாக மாற்றினா இது என்ன ஆயிரும், ஆஃப் ஆயிரும். ஓகேவா? இது அதே சேம் டைம் இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணும்போது ஆஃப் ஆகும்போது ஆன் ஆகும்போது இந்த கெப்பாசிட்டர் மூலிமா இதுக்கு ஒரு இந்த ஆன் ஆகும்போது இதுக்கு ஒரு பாசிட்டிவ் பல்ஸ் வரும்போது இது ஆன் ஆயிரும். அப்போ பேஸுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ், இங்கே நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்னு ரெண்டு மாறி மாறி வரும். அதனால் என்னாவது ரெண்டு டிரான்சிஸ்டரும் ஆன் அண்ட் ஆஃப் ஆகிட்டே இருக்கும். இந்த ஆன் அண்ட் ஆஃப் டைமை மாற்றணும் அப்படின்னா இந்த பேஸுக்கு வர ரெசன்ஸில் ஏதாவது ஒன்று வேரியபிள் ரெசன்ஸ் மாற்றினா கூட சுவிட்சிங் மாற்ற முடியும். ஓகே, ஏற்கனவே இதை பற்றி அன்ஸ்டேபிள் மல்டி பற்றி நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்குங்க. இப்போது நம்ம ஏற்கனவே ப்ராஜெக்ட் கூட நம்ம பண்ணியிருக்கோம். அதே ப்ராஜெக்ட் தான் சேம். என்ன பண்ணியிருக்கோம், இந்த LED இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா LED இந்த இடத்துல நமக்கு தேவையில்லை, புரிகிறதுக்காக தான் LED கொடுத்துருக்கோம். அப்போ இதில் என்ன சொல்லியிருக்கோம், இதில் அவுட்புட் பல்ஸு ஸ்கொயர் வேவ் ஒன்று ஆன் அண்ட் ஆஃப். இந்த அவுட்புட்டில் ப்ளஸ்ஸுன்னா இது மைனஸ், இங்கே மைனஸ் அப்படின்னா இங்கே ப்ளஸ், அப்படி மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ரெண்டு அவுட்புட்டையும் எடுத்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், முதல்ல கொடுத்தோம் இல்லையா சர்க்யூட், இந்த சர்க்யூட்டில் கொடுக்குறோம். இந்த சர்க்யூட்டில் பாருங்கள், இந்த கலெக்டர்லேருந்து ஒரு சிக்னல் கேட்டுக்கும், இந்த கலெக்டர்லேருந்து கேட்டுக்கு ஒரு சிக்னல் இங்கே கொடுக்குறோம். அப்போது இதுக்கு என்ன ஆகுது, உங்களுக்கு மாறி மாறி சுவிட்சிங் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, உங்களுக்கு சுவிட்சிங் தானே, உங்களுக்கு டிசியை சுவிட்ச் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக பிரைமரிலேருந்து செகண்டரிக்கு என்ன ஆகுது, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்டியூஸ் ஆகி இந்த இடத்துல லோடு வோல்ட் வருது. 210லேருந்து 230 அக்கார்டிங் டு லோடு அதிகமாக கொடுக்கும்போது கொஞ்சம் வோல்ட்டு குறையும். பட் நமக்கு இன்வெர்ட் ஆகுதா இல்லையா, வோல்ட் வருதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு தான் இந்த சர்க்யூட். இந்த சர்க்யூட் நிறைய இன்வெர்ட் சர்க்யூட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ தான் நம்ம ஒரு UPS இன்வெர்ட்டர் சர்க்யூட்டுக்குள்ளே, கம்பெனி சர்க்யூட்டுக்குள்ளேலாம் நம்ம உள்ளுக்குள்ளே போகணும், ட்ரபிள் ஷூட்டிங் பார்க்கணும் அப்படின்னா இந்த நாலேஜ் எல்லாம் தேவை. அன்ஸ்டேபிள் மல்டிவேட்டர்னு ஒன்று இருக்குது, சிக்னல் இருக்குது, கேட்டுக்கு கொடுக்கணும், சிக்னல் கொடுக்கணும், சுவிட்சிங் ஆனால் அவுட்புட் வரும்னு பார்க்குறோம். எக்ஸாக்ட் சர்க்யூட் என்னங்கிறத நாளைக்கு பார்க்க போகிறோம். இப்போ இதில் நான் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கேன், ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் மூலிமா அதை கொடுத்துட்ருக்கேன். சிம்பிளான சர்க்யூட் கொடுத்துட்ருக்கேன், அதிகமான காமன்ஸ் எதுவுமே இருக்காது. நீங்கள் அசம்பிள் பண்ணி அவுட்புட் வரணும் கொடுத்துருக்கேன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நியூ கமர்ஸ் யாராவது வந்திருந்தீங்கன்னா, இந்த ஃபீல்டை பார்த்துருந்தீங்களா, வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அது மூலிமா நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நல்ல வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, இப்போது உங்களுக்கு எங்களுடைய ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் இருக்குது. எங்களுடைய ட்ரைனிங் இன்ஸ்டியூஷனில் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட எல்லா கோர்ஸஸும் நடத்திட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? எல்லாமே ஆன்லைனில் நடந்துகிட்ருக்கோம். யார் வேணால் படிக்கலாம், வயசு வித்தியாசம் இல்லை, ஆண் பெண் இருபாலரும் சேரலாம். ஓகேங்களா? நான் உங்களுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், கேளுங்க, நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஓகே, இப்போது மறுபடியும் 1 செகண்ட் என்ன பண்ணலாம், இப்போ நான் ஒரு டெமோ பார்க்க போகிறோம். இப்போ நான் எப்படி ஒர்க் பண்ணது டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ சர்க்யூட் கொடுத்துருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 60 வாட்ஸ் பல்ப் ஒன்று லோடு கொடுத்துருக்கேன். ஓகேவா? இந்த பல்பு கொஞ்சம் பேட்ரி கொஞ்சம் நேற்றுலேருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கனால கொஞ்சம் டவுனாக இருக்குது. 12 வோல்ட் வரல சப்ளை, 9 வோல்ட் நியர்லி வந்துட்டுருக்கு. 12 வோல்ட் இருந்தால் நல்ல பிரைட்னஸ் வரும். ஓகேவா? நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? பல்பு எரி வைக்க முடியும் லோ காஸ்ட்டில். டிரைவ் சர்க்யூட் எதுவுமே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆடியோ டிரான்ஸ்ஃபார்மர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
நீங்கள் வீட்டில் அசம்பிள் பண்ணி பாருங்கள். முக்கியம் என்ன அப்படின்னு கேட்டால், பேரண்ட்ஸ் கைட் இல்லாமல் செய்ய வேண்டாம். ஷாக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சிவியராக இருக்கும். கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள், தெரிஞ்சு வச்சுக்கங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.